ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் கேமரா பிலோ 10,000ல் நிறைய ஃபீச்சர்ஸோட நல்ல வீடியோ குவாலிட்டி, பிக்சர் குவாலிட்டி, இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் கேமரா பார்த்துட்ருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாட் டு சி. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறது சந்தோஷம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறையா பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறையா கேட்ஜெட்ஸ், யூஸ்ஃபுல்லான கேட்ஜெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, சைக்கிளிங் ரிலேட்டடாக நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான சேனல் தான் இது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய ஃபீச்சர்ஸ், நிறையா பிளேசஸ் எல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆக்ஷன் கேமரா. ஸோ நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, பர்சனல் யூசர்ஸ்க்காக, என்னோடய சைக்கிளிங் ரிலேட்டடாக வந்து நான் எந்த கேமராவில் ஷூட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து Campark V30 Ultra HD 4K Ultra HD இந்த கேமரா தான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு பட்ஜெட் லெவலில் வித்தின் பிலோ 10,000ல் வந்து எனக்கு கிடச்சது. நான் இது ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து ஆக்ஷன் கேமரா அப்படின்னாலே வந்து நீங்கள் கூகுள்லையோ இல்லை எங்கே சர்ச் பண்ணாலும் GoPro தான் வரும். அதோட ப்ரைஸ் வந்து 40,000க்கு மேலே இருக்குது. பட் ஓகே, நல்லா தான் இருக்குது. அதோட ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட குவாலிட்டியெல்லாம் இருக்குது. பட் ஒரு பட்ஜெட் லெவலில் ஆஸ் அ பிகினராக வந்து ஆக்ஷன் கேமராலாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணும், நம்மளோட வீடியோகிராஃபி எப்படி இருக்குது, ஃபோட்டோகிராஃபியெல்லாம் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கேமரா வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு 5 மந்த்ஸாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஸோ இதையே வாங்கினேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய ஃபீச்சர்ஸோடு இந்த கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 10,000ல் டச் ஸ்க்ரீனோட ப்ளஸ் நிறைய ஃபீச்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோ மோஷனு, டைம் லேப்ஸு, பர்ஸ்ட் ஃபோட்டோ, இந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே இருக்குது, கண்டிப்பாக நல்லாயிருக்கு. என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த கேமரா, என்னோடய சைக்கிளிங் வாக் எல்லாமே வந்து இந்த கேமராவில் எடுத்தது தான். ஸோ டிஃப்ரெண்ட் வீடியோஸ், டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் எடுத்தது எல்லாமே நல்லாயிருக்கு. பட் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் நேச்சர் லைட் வந்து நல்லா இருந்தால் தான் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்லி மார்னிங் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் பிளராக இருக்கும். அது மட்டும் குவாலிட்டி சரியில்லை. பட் டே டைமில் எடுத்த எல்லா வீடியோவுமே நல்லாயிருக்கு. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ அதை ஆன் பண்ணி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம், ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். இங்கே ஒரு பவர் ஆன், பவர் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜூம் இன், ஜூம் அவுட்டு, ஒரு மைக்ரோஃபோன், HDMI அவுட்டு, டைரெக்டாக நம்ம டேட்டா எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கு மைக்ரோ USB போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி 128 GB வரைக்கும் எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நான் இப்போ ஆன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஆன் பண்ணோம் அப்படின்னா Campark அப்படிங்கிற ஒரு அவங்களோட இமேஜோட நேமோடு வருது. சொன்ன மாதிரி இது வந்து டச் ஸ்க்ரீன். ஸோ ஒரு பிலோ 10,000ல் டச் ஸ்க்ரீனோட நல்ல ஆப்ஷன்ஸ். செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெசல்யூஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 180 இதெல்லாமே இருக்குது. ஸோ நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இந்த 4K அண்ட் 2K இதை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். 180 நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். 90 mbps 90 fpsல வந்து நல்லா இருந்துச்சு, ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில். 60லேயுமே நல்லா இருந்தது. 30 நான் யூஸ் பண்ணி பார்க்கல. பட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது 2.7 தான். என்னோடய வீடியோஸ் எல்லாமே அதான் இருக்கும். ஓகே, அப்புறம் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், கைரோஸ்கோப். ஸோ இமேஜ் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு கைரோஸ்கோப் நான் ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதெல்லாமே நல்லாயிருக்கு. ஸ்டில் ஃபோட்டோ அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீடியோ எடுத்துகிட்டே இருக்கோம், ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்க்குள்ளே இன்டர்வலில் வந்து ஃபோட்டோஸும் எடுக்கணும் அப்படின்னா வந்து அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. ஃபோட்டோஸ்க்கும் அதே மாதிரி ரெசல்யூஷன்ஸ் 20 மெகா பிக்சல்ஸ் வரைக்கும் இருக்குது. ப்ளஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 170 வரைக்கும் வந்து ஒயிட் ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் என்னென்ன டிஃப்ரெண்ட் மோட்ஸில் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா ஃபோட்டோ, டைம் லேப்ஸ் வீடியோ, நல்ல ஒரு ஃபீச்சரு. டைம் லேப்ஸ் இருக்குது. பர்ஸ்ட் ஃபோட்டோ இருக்குது. பர்ஸ்ட் ஃபோட்டோங்கிறது எனி ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து
ஃபோட்டோ எடுக்கணும், ஜம்ப் பண்ணுறதோ இல்லை வந்து அந்த மாதிரி தான் வந்து கண்டினியூஸாக வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா வந்து பஸ் ஃபோட்டோ செல்ஃப் டைமர் எடுத்துக்கலாம். ஸ்லோ மோஷனும் இருக்குது, கார் டிரைவிங் மோடு நல்ல ஒரு ஆப்ஷன். நான் இதை வந்து மல்டி பர்பஸ் அப்படிங்கிறதுனால தான் நான் வாங்கினேன். காரில் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு அது மோனோபோடோ இல்லை ட்ரைபாடில் வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டில் ஃபோட்டோ ஏற்கனவே சொன்னேன், டைம் லேப்ஸ். ஸோ நல்லாவே இருக்குது, குவாலிட்டி நல்லாவே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் எக்ஸ்டர்னல் ஃபோனு மைக்ரோஃபோன் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த பிராண்டோட எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் கிடைக்கல. ஃபிட்ஸ்பர்க் அப்புறம் அக்காசோ இந்த ஆக்ஷன் கேமராவோட மைக்ரோஃபோன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருந்தேன், பட் நான் ட்ரை பண்ணி பார்க்கல. எனக்கு இது நான் கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் சைக்கிளில் தான் நான் யூஸ் பண்ணுறதுனால வந்து சைக்கிளில் நான் போகிறப்ப வந்து நான் எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிறதுனால அதை வாங்கி நான் யூஸ் பண்ணி பார்க்கல. மேபி காரில் யூஸ் பண்ணால் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் அது வாங்கினா நான் அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ காம்பேக்டாக இருக்குது. ப்ளஸ் இதில் இன்னொன்று என்னென்னா இதுக்கு கேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கேஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப்காக அரௌண்டு 40 மீட்டர் வரைக்கும் வந்து நம்ம வந்து தண்ணியில் இடத்துல போயிட்டு நம்ம யூஸ் பண்ணாலும் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் நல்லாயிருக்கு. நல்ல ஒரு கேஸ். நிறையா ஆக்சசரிஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க. நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது சைக்கிளில் ஹேண்டில் பார் மவுண்ட் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இதை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இல்லை வந்து பர்ஃபெக்டாக இல்லை சேஃபாக வச்சுக்கிறதுக்காக ஒரு கேஸ் இது பவுச் ஒன்று வாங்கினேன். இது அமேசான் பேசிக்ஸோடது. இது கம்பேட்டபிள் ஃபார் கோப்ரோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் என்னோடய கேமராவுக்கும் வந்து இது வந்து ஃபிட்டாக கம்பேட்டபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் 2 பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 9000 பிலோ 9000 ஆர் 8500 ருபீஸில் ஒரு ஆக்ஷன் கேமரா வித் 2 பேட்டரிஸ் 1350 mAh இருக்கிற மாதிரி. அரௌண்டு ஒரு பேட்டரியோட பவர் பேக்கப் டைம் பார்த்திங்க அப்படின்னா வந்து எனக்கு ஆஃப் டு 2 ஹவர்ஸ் வரைக்கும் எனக்கு 2.5 ஹவர்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து இருந்தது, சாலிடாக இருந்தது. இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா வந்து இந்த கேமரா வந்து டைரெக்டாக நம்ம ஒய்ஃபை மூலமாக வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பில் மூலமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு ஆப்பில் ஒன் கேம் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. ஸோ அது மூலமாக கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபீச்சர்ஸுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் என்ன அப்படின்னா வந்து அந்த மாதிரி நம்ம ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து பேட்ரி ரைன் அவுட் ஆகிடுது. ஸோ அது ஒரு இது, பட் நல்ல ஒரு ஆப்ஷன் தான் அது. அப்புறம் சார்ஜர்லேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிறைய கேபிள்ஸ் அண்டு மவுண்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லாவே இருக்குது. நான் இது எதுவுமே யூஸ் பண்ணல. ஃப்யூச்சரில் ஏதாவது சான்சஸ் கிடச்சதுன்னா நான் யூஸ் பண்ணுறேன். அதை பற்றி நான் டீட்டெயில் சொல்கிறேன். நல்லாவே இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா. இந்த கேமராவில் நான் எடுத்த டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். 2 ஆப்ஷனில் நான் எடுத்திருந்தேன். வீடியோ வந்து 4Kயில் எடுத்திருந்தேன் வித் இமேஜ் கைரோஸ்கோப்பு, வித்தவுட் கைரோஸ்கோப்பு அந்த இதை ஆட் பண்ணிவிட்டு, அதே மாதிரி 2Kலையும் எடுத்திருந்தேன். ஸோ 2 இதுலேயும் நீங்கள் பாருங்கள் இது நல்லா இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது என்ன வந்து பார்த்தீங்கன்னா 2.7 அந்த 2.7K அந்த வீடியோ ரெசல்யூஷனில் தான் எடுக்கிறேன். என்ன பர்பஸ் அப்படின்னா வந்து இதில் வந்து அப் டு 128 வரைக்கும் வந்து நம்ம மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் 128 தான் யூஸ் பண்ணுறேன். அப்படி 128 GB மெமரி கார்டு யூஸ் பண்ணும்போது 4.5 ஹவர்ஸ் வந்து வீடியோ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 4K யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கு. பட் உங்களுக்கு வந்து இமேஜோட இல்லை வீடியோவோட சைஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு அரௌண்டு 3.5 ஹவர்ஸ் தான் வந்து நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ 2.7 யூஸ் பண்ணால் 4.5 ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியுது. குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது 2.7 அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் கேமரா வித்தின் 10,000க்குள்ளே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதை நான் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவேன். செக் பண்ணி பாருங்கள். ஒரு மோட்டோவ்லாக்
இல்லை வீலாக் பண்ணிகிட்ருக்கவங்க ஆக்ஷன் கேமரா வாங்கி ஒரு 40,000 கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இது ஒரு நல்ல ஆப்ஷன் நான் சொல்லுவேன். இதில் இன்னொரு பர்பஸ் என்ன அப்படின்னா வந்து இதை வந்து கார்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கார் மோட்லேயும் இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறையா இடத்துக்கு போகலாம், நிறைய பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக என் கூட வந்து ஜாயின் பண்ணுங்கள், பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.